கேள்விப்பட்டோன்னே ரொம்ப மனவேதனையாக இருக்குது. கதறி அழணும் போல இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இந்த துணிச்சல் எங்கேருந்து வருது? இந்த குற்றம் செய்த கொலைகாரனுக்கு இந்த துணிச்சல் எங்கேருந்து வருது? இப்போ அந்த அளவுக்கு இங்கே வந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ச்சியாக நடப்பதற்கு முக்கிய காரணம் இங்கே உடனடியாக காவல்துறை செயல்படுறதே கிடையாது. எல்லாமே வந்து ஏன் அந்த பொண்ணு அந்த இரவு நேரத்தில் அந்த இடத்துக்கு போகணும், இப்போ அந்த மாதிரி பேசுகிறவங்களாம் ஏன் இந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வீட்டிலே இருந்திருக்கலாமே, அப்படி தான் பேசுவாங்க. உண்மையாகவே இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து வெட்கப்படணும். நிறைய குற்றங்களில் ஈடுபட்டவங்க யார்? உதயநிதியோட ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க எல்லாம் பாலியல் குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்காங்களே. என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அந்த பொண்ணே காதலிச்சுட்டு போகட்டுங்க, ஒரு சண்டை கூட அவங்க ரோட்டில் போட்டுட்டு போகட்டுங்க, அதுக்காக கத்தியால குத்திட முடியுமா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். ராமேஸ்வரத்தில் இன்னைக்கு பள்ளி மாணவி கத்தியால் குத்தப்பட்டு இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை முதல்ல நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க? கேள்விப்பட்டோன்னே ரொம்ப மனவேதனையாக இருக்குது. மனசு வந்து கதறி அழணும் போல இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தை, ஆக்சுவலாக 17 வயசு அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை தான். அப்போ அந்த பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு இன்றைக்கி காலையில் இயல்பாக மகிழ்ச்சியாக எப்பவும் போல் அந்த பள்ளிக்கூடத்தை நோக்கி போகும்போது பள்ளிக்கூட வளாகத்துக்கு மிக அருகிலேயே ஆமாம் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த துணிச்சல் எங்கேருந்து வருது? இந்த குற்றம் செய்த கொலைகாரனுக்கு இந்த துணிச்சல் எங்கேருந்து வருது? ஒரு பொண்ணு காதலிக்க மறுக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை கத்தியால குத்தணும் அப்படிங்கன்னா கையில் ஆயுதத்தோடு எப்படி நடமாடுறாங்க, எப்படி அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்கே வந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவன் இன்னைக்கு முதல் தடவையாக அவன் வந்து பின்னாடி போகலை, தொடர்ச்சியாக போயிருந்திருக்கான். அவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க. புகாருக்கே போனாலும் போலீஸ் கூட என்ன பண்ணும்னா புகாராக எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் இங்கே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ச்சியாக நடப்பதற்கு முக்கிய காரணம் இங்கே உடனடியாக காவல்துறை செயல்படுறதே கிடையாது. பஞ்சாயத்து பேசுறது, பார்த்துக்கலாங்கிறது, குற்றம் செஞ்சவன் யார், திமுக காரவங்களுக்கு சொந்தக்காரவங்களா தெரிஞ்சவங்களா, அப்படி இருந்தால் அங்கே எதுவுமே வேலைக்கு ஆகாது. அங்கே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, அது கட்ட பஞ்சாயத்து மட்டும்தான் நடக்கும். அப்போ பெண்கள் சார்ந்த இத்தனை பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடக்குது. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி திமுகவுடைய ஆட்சி நகரவே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு குற்றங்கள், எங்கே தாங்க போகிறது பெண்கள்? பெண்கள் வந்து பெண்ணாக பிறந்ததை தவிர என்ன தப்பு அந்த பொண்ணு பண்ணியிருக்கோம்? அந்த 17 வயசு உயிர் இன்னைக்கு போயிடுச்சு. அவங்க தாய் தகப்பனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மனவேதனையாக இருக்குது. இவனுக்கு இந்த குற்றத்தை செஞ்சால் இங்கே கடுமையான தண்டனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தால் இந்த குற்றத்தை செய்ய யோசிப்பாங்கல்ல. அதை தான் நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். 98% வழக்குகளுக்கு எஃப்ஐஆர் போடுறது இல்லைங்கிறத ஆய்வு சொல்லுது. நான் 5-9% கூட உண்மையான குற்றவாளிகள் இங்கே தண்டனை பெறுவதில்லைங்கிறத ஆய்வு சொல்லுது. அப்போ குற்றவாளிகளுக்கு இங்கே தண்டனை கிடையாது. அந்த நிலைமை எப்போ மாறப்போகுது? அந்த நிலைமை மாறலைன்னா அப்போ என்ன ஆகும்? புதுசாக குற்றம் செய்கிறவர்கள் துணிச்சலாக, ஏற்கனவே இந்த கொலை செஞ்சவன், ஏற்கனவே ஆசிரியடிச்சவன், ஏற்கனவே கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவன், ஏற்கனவே ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்தவன், இவெல்லாம் இங்கே சுற்றிக்கிட்டு தானே இருக்கான். எல்லா தப்பும் செஞ்சுட்டு எந்த தப்பு செய்யாத மாதிரி சுற்றிட்டு தானே இருக்கான். அப்புறம் நம்ம தப்பு செய்யறதுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு சொல்லி குற்றவாளி தைரியம் அடைகிறான். அந்த தைரியம் அடைகிற இடத்த தான் நீங்கள் வந்து பர்சனலாக போயிட்டு ஒரு பொண்ணை காதலிக்கிறத போயிட்டு எதுக்காக நீங்கள் அரசை குறை சொல்கிறீங்க, ஏன் வந்து ஆட்சியாளர்களை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேள்விக்கான ஒரு விளக்கம் என்னன்னா, ஆட்சியாளர்கள் குற்றவாளிகளுக்கு சரியான முறையில் சரியான நேரத்தில் காலதாமதம் இல்லாமல் தண்டனையை வாங்கி தருவதற்கு இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த கோவை இந்த கல்லூரி மாணவி வழக்குலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னே வரைக்கும் அரசு எப்படிங்க இது வந்து எடுக்க முடியும்? இது ஒருதலை காதலாக இன்றைக்கி நடந்த சம்பவம் அப்படிங்கிறாங்களா மேடம்? அதை தான் சொல்கிறேன். இப்போ எல்லாமே வந்து ஏன் அந்த பொண்ணு அந்த இரவு நேரத்தில் அந்த இடத்துக்கு போகணும், ஏன் இப்போ கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி பேசுகிறவங்களாம் ஏன் இந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வீட்டிலே இருந்திருக்கலாமே, அப்படி தான் பேசுவாங்க. திமுக அடுத்த விளக்கம் கொடுக்கும் பாருங்க. ஏன் பெண்களுக்கெல்லாம் படிப்பு, அவங்களாம் வீட்டிலே இருந்துக்கிட்டுன்னு சொல்லுவாங்க போல. இது ஒருதலை காதல் அப்படிங்கிற விஷயங்க. இது வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு 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 க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ளேயோ எல்லாம் நடக்கல. பட்ட பகல்ல நடு ரோட்ல நடந்திருக்கு. அதுவும் வீட்டுல இருந்து ஒரு 500 மீட்டர் தான். நடு ரோட்ல பட்ட பகல்ல ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு நாம அரசை நோக்கி கையை காட்டாம என்ன பண்ண முடியும்? ஆனால் அது தொடர்ச்சியாக நோட்டம் விட்டுருக்கே பார்த்துருக்கேன் மேடம். அந்த பொண்ணு வர்றது போகிறது, அந்த பொண்ணை ரொம்ப டீஸ் பண்ணுறது நிறையா நடந்திருக்கு போல மேடம். கண்டுக்காம விட்டாங்களா எப்படி மேடம்?
இல்லை தொடர்ச்சியாக பண்ணியிருப்பாங்கங்க. இன்னும் முழு விவரம் நமக்கு தெரியல. இப்போ முழு விவரம் தெரிய தொடங்கும். இவங்க போலீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ்கிட்ட போனாங்களா, இந்த குடும்பத்தார் போகலையாங்கிற தகவல் தெரியல. ஆனால் அந்த பையனை கண்டிச்சிருக்காங்க. போகாத, அப்படி பின்னாடி போகாதப்பான்னு சொல்லி கண்டிச்சதா தான் தகவல் வருது. ஆனால் இன்னும் தெளிவான தகவல் வரல. தகவல் என்னவாக இருந்தாலும் சொல்கிறேங்க, ஒரு பள்ளி வளாகத்தை சுற்றி குறைந்தபட்சம் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் அரசோட கடமை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இந்த ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டா நாம பெண் பிள்ளைகளை வெளியிலேயே வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம்ல. பயமா இருக்கா இல்லையா? கண்டிப்பா. எவன் வந்து எப்ப கத்தியால குத்துவான்னு தெரியலையே, எவன் வந்து எப்ப தூக்கிட்டு போவான், கூட்டமா வந்து தூக்கிட்டு போவானுங்கன்னு தெரியலையே. இது மாதிரி இங்க நடந்த அடிப்படையான விஷயங்களே வந்து மோசமானதா இருக்கு. நீங்க பல்கலைக்கழகத்துக்குள்ளேயும் எங்க நடக்க, சரி அங்க நடந்துச்சு, அதுக்கு ஒரு விளக்கம். நைட்டு 11 மணி நடந்துச்சு, அதுக்கு ஒரு விளக்கம். இப்ப இங்க நடந்துச்சு, இப்ப இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க? நான் என்ன சொல்றேன், ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி தப்பித்து கொள்றதையே ஒரு ஒரு தீர்வாக அரசாங்கம் வச்சிருக்கிறது நியாயமா? அதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு தப்போ ஒரு குற்றமோ ஒரு நடக்குதுன்னா அதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது ஒரு பர்சனல். கொலையே நடந்தது, எவ்வளவு கொலை நடக்குது டெய்லி, கொலை இல்லாத நாளே இல்லை. அதுக்கு என்ன சொல்றாங்க? அவங்களுக்குள்ள உள்ள குடும்ப தகராறு, அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைனால கொலை நடக்குது. இதுதானே பதிலா சொல்றாங்க. அப்ப அது ஒட்டு மொத்தத்துக்கும் சேர்த்து சொல்றேன். ஒரு அரசு வந்து இது மாதிரியான ஒரு பதிலை சொல்றது அப்படிங்கிறது நிர்வாக திறனற்ற, ஆட்சி செய்யவே தகுதி இல்லாத ஒரு முதல்வர் இங்க ஆட்சி செய்யறாருங்கிறது தான் அர்த்தம். இதுக்கெல்லாம் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கெல்லாம் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா, நான் மீண்டும் சொல்றேன், ஒரு வீட்டுக்குள்ள நடக்கல, வீட்டுக்குள்ள விஷத்தை வச்சு கொள்றதுக்கு நாங்க அரசாங்கத்தை குறை சொல்லல. வீட்டுல ஒரு காஃபில விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க, உணவுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்கன்னா அது வேற. பப்ளிக் பிளேஸ்ல நடக்குது, பொது இடங்கள்ல நடக்குது, பேருந்து நிலையம் பக்கத்துல நடக்குது, நீதிமன்ற வளாகம் பக்கத்துல நடக்குது, பள்ளி வளாகம் பக்கத்துல நடக்குது, யூனிவர்சிட்டி உள்ளே நடக்குது. அப்ப இதுக்கெல்லாம் நாங்க உங்களை குறை சொல்லாம, உங்களை பத்தி பேசாம யாரை பத்தி பேசுறது? இன்னைக்கு அந்த போன உயிர் வருமா? எப்படி பதறுது, எவ்வளோ பெரிய ஒரு துயரமான ஒரு மனநிலை தெரியுமாங்க. உண்மை அதுல இருந்து மீண்டே என்னாலலாம் வர முடியல. எவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட அந்த பொண்ணை வந்து வெளியே பொழுது விடியும் போது அந்த குழந்தை என்ன நினைச்சிருந்திருக்கு? இப்படி சாக போறோம் நினைச்சிருந்திருக்குமா? இந்த மாதிரி ஒரு பாவி வந்து ஒரு ஒரு வெப்பனோட ஒரு ஆயுதத்தோட வெளியில எப்படி நடமாடுறான்? எனக்கு உண்மையாவே புரியல. தமிழ்நாட்டுல இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இவ்வளவு அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் நடந்திருக்கு. இதற்கு முன்னாலெல்லாம் நடக்கல. நடக்கும் தான், எப்பவுமே நடக்கும். ஆனா எண்ணிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. இல்ல இந்த எண்ணிக்கை அதிகமாக எல்லாமே பல மடங்கு பாலியல் குற்றங்களா 40% 50% உயர்ந்திருக்குன்னு சொல்லி மகளிர் ஆணையம் சொல்றாங்க. குற்றங்களோட எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கு. 4900 இருந்தது, இன்னைக்கு 6900 மாறி இருக்கு. போக்சோ குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாயிருக்கு. எல்லாமே நீங்க குற்றங்களின் அடிப்படையில் அதிகமாயிட்டே இருக்கு. போதைப் பொருள் புழக்கமா முன்னாடி வந்து ஒரு 18% இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 90% மாறி இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் 56% பேருக்கு மேல போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்கிற ஒரு தகவல் அதிர்ச்சி அளிக்குதுல்ல. அப்ப இந்த போதைப் பொருளை புழங்க விடுறது யாரு? இது தடுக்காம இருக்கிறது யாரு? எங்க வேணாலும் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல கிடைக்கும், ரயில் அடியில கிடைக்கும், ஸ்கூல் வாசல்ல கிடைக்கும், காலேஜ் வாசல்ல கிடைக்கும், என்ன போதைப் பொருளெல்லாம் கிடைக்கும். சூடமேன் கிடைக்கும், பேத்தவட்டமேனா அது கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்பவே இயல்பாக பயன்படுத்தப்படக்கூடிய போதைப் பொருட்களாக எல்லா இடத்துலையும் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னா இதை யாரை குறை சொல்றது? நிர்வாக திறனற்ற அரசு தானே குறை சொல்ல முடியும். தடுக்க மறந்த காவல்துறை தானே குறை சொல்ல முடியும். அப்ப இதையெல்லாம் வந்து உண்மையாவே இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து வெக்கப்படணும். பள்ளி வளாகத்துக்கு பக்கத்துல நீங்க பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல வந்து கேமரா போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நிறைய ப்ரொடெக்ஷனே இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஆசிரியர் ஒருத்தவங்களை பள்ளிக்குள்ளேயே போய் வெட்டி கொண்டதை பார்த்து ஞாபகம் இருக்கா? ஏன்னா பழசெல்லாம் மறக்கக்கூடாது. சென்ற வருடம் நடந்த சம்பவம் மன்னார்குடி பக்கத்துல நினைக்கிறேன். அப்ப தொடர்ச்சியாக இந்த அரசு பள்ளிகளை சுற்றி, அரசு பள்ளிகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. பாலியல் குற்றம், ஆசிரியரே பிள்ளைகளை பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டாங்கிற செய்தியையும் வாரத்துக்கு ஒரு செய்தி பார்க்கிறோம். இது மாதிரியானவற்றையும் நம்ம வாரத்துக்கு ஒரு செய்தி பார்க்கிறோம்னா இங்க எங்க இருக்கு கோளாறு? உங்களை மதிக்கலையா, அல்லது உங்களை ஒரு ஆட்சியாளராகவே நினைக்கலையா, அல்லது நீங்க குற்றவாளிகளுக்கு உறுதுணையா இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்களா குற்றவாளி? என்னை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஆப்ஷன் தான். குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருந்து நீ குற்றம் செஞ்சுட்டியாப்பா, கவலைப்படாதப்பா, நாங்கள் திமுக தான்ப்பா ஆட்சியில் இருக்கு, நீ எந்த கவலையும் படாத, உனக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது, நாங்கள் கடைசி வரைக்கும் கூட இருப்போம்னு சொல்லி குற்றவாளி பக்கம் தான் திமுக நிற்குது. இதே வந்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க வழியிலேயே வந்து ஆட்சி செய்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. எடுத்துக்காட்டுக்கு அந்த ஹாசினி கொலை வழக்கு நடந்தப்ப கூட
அந்த தஷ்வந்த்ங்கிற குற்றவாளிக்கு நீங்கள் இமீடியட்டாக தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதன் பிறகு இந்த காலதாமதம் ஏற்பட்டு அவன் மேல்முறையீடு போக போக இப்போ வந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து பிரச்சனை இருக்குங்கிற அளவுக்கு ஒரு 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 ஜோடனை பண்ணி இன்னைக்கு தப்பிச்சிட்டான். எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் குற்றவாளி, இன்னைக்கு தப்பிச்சிட்டான். அப்போ நம்ம எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும்? அப்போ ஆட்சியாளர்கள் கொஞ்சமாவது கவனம் செலுத்தணும். ஒரு குற்றவாளி குற்றம் செய்தவன் என்று தெரிந்தும் அந்த குற்றத்திலேருந்து தப்பிக்கிறான்னா அவனை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அவனுக்கு என்ன விதமான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் நீங்களா போய் மேல்முறையீடு செஞ்சீங்களா? இவன் வந்து குற்றத்திலேருந்து தப்பிக்கிறான், இவன் உண்மையான குற்றவாளின்னு சொல்கிறீங்களா? இல்லை, அந்த குற்றவாளி தப்பிச்சிட்டா சந்தோஷம், அப்பா ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தான் டிஎம்கே நினைக்குது. நான் நிறையாவே வழக்குகளை எடுத்துக்காட்டே சொல்லலாம். அந்த குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பாழாப்பன ஆட்சியை நிச்சயமாக மக்கள் வந்து அடித்து துரத்தணுங்க. வயிற்றுச்சலோட சொல்கிறேன். நீங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன், பெண்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு முதல்ல பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து நிம்மதியாக பயம் இல்லாமல் பகலில் நடந்து போகிறதுக்காவது ஒரு உறுதியை கொடுங்க. பகலில் சரி, இரவை விடுங்க, பொம்பளை இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் நடந்துக்கணும், அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, பிற்போக்காவே சிந்திப்போன்னு வச்சுக்கிங்களேன். பட்ட பகலில் போனதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அப்போ திமுகவுடைய ஆட்சியை விரட்டி அடித்தாதான் இங்கே ஒரு அமைதி நிலையே நிலவும். ஏன்னா அந்த ரவுடிஸ்லாம் துரத்தி அடித்த காலம்லாம் இருக்குது. சென்ற ஆட்சியில் அதிமுக ஆட்சி காலத்தில் ட்ரெயின் ஏறி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூலிப்படையினராக இருக்கட்டும், ரவுடிசம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரக்கூடிய ஒரு ஆட்சியை அதிமுக செஞ்சது. இவங்களுக்கு இந்த ரவுடி திமுக ஆட்சியில் சுத்தமாக இல்லைங்கிறீங்களா? அப்படி மேடம் இல்லை, இவங்க ரவுடிசம், இவங்களே ரவுடிசம், இவங்களுக்கு ரவுடிஸ் மேலே ஒரு விருப்பம். இவங்களுடைய ஆட்சி தானே, அவங்க எப்படியோ அப்படி தானே, அரசன் எப்படியோ அப்படி தானே. அது மாதிரி அவர்கள் இருக்க மாதிரியே அவங்களுடைய சார்ந்தவர்களையும் போதைப் பொருள் அதிகமாக இங்கே கடத்துறவங்க யார்? திமுகவை சேர்ந்தவர்கள். நிறைய குற்றங்களில் ஈடுபட்டவங்க யார்? உதயநிதியோட ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க எல்லாம் பாலியல் குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்காங்களே. நான் என்ன சும்மா கதையாக சொல்கிறோம், உண்மையை தான் சொல்கிறோம், எவிடன்ஸோட சொல்கிறோம், வழக்கோட சொல்கிறோமே. போய் பார்த்துக்குங்களேன். ஒரு கேம்ப், ஒரு என்சிசி கேம்பை, அந்த கேம்ப் கலைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு போலியான ஒரு கேம்பை ஏற்பாடு பண்ணி கிருஷ்ணகிரியில் 13க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு படுத்துறீங்க. திமுக ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியூட்டும் வகையில் இருக்குது. ரொம்பவே அதிர்ச்சியூட்டும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா ஒன்று வந்துருக்கு மேடம், சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு தான் அவங்க கூட ஏதோ பேசியிருக்க மாதிரி வருது மேடம். அப்போ வந்து மெச்சூர்டு இல்லாமல் இந்த பொண்ணு அந்த பையன்ட்ட பழகி இருக்குமா அப்படி மேடம்? இல்லைங்க, பழகி இருக்கமா பழகி இருக்காதா அதெல்லாம் 17 வயசுங்க. முதல்ல அந்த பொண்ணு பின்னாடி இவன் வர்றதை இவன் 21 வயசுங்க. இவன் அந்த பொண்ணு பின்னாடி வர்றதே குற்றம் தானே. அது பழகுது பழகலை அதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன். நீங்கள் எப்போவுமே வந்து இந்த சமூகம் ஒரு பெண்ணு எதை பண்ணால் அதனால தான் அப்படிங்கிறத நோக்கியே இது மாதிரியான வழக்குகளுக்கெல்லாம் நம்ம வந்து விளக்கம் கொடுத்து இதையே சார்ந்து பேசிகிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு மிக ஆபத்தான எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். முதல்ல 21 வயசு உள்ளவன் 18 வயசுக்கு குறைவாக உள்ள ஒரு பெண்ணுக்கு பின்னாடி போய் காதலிக்கிறேன்னு சொல்கிறதே தவறு இல்லையா? ஆனால் ஒருவேளை அந்த பொண்ணு வந்து வீட்டில் யார்ட்டையும் தெரியப்படுத்தலையா, பெற்றோர்கள்ட்ட இன்னும் ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறான், அதுதான் முழு விளக்கம் இன்னும் வரலன்னு சொல்கிறேன். அதுதான், அதனால் நம்ம அவசரப்பட்டு பேச முடியாது. அது எந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு, அது போய் வீட்டில் புகார் கொடுத்ததா, அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்களா, அல்லது புகார் கொடுக்கலையா, அல்லது இந்த பொண்ணு வந்து ஒன்று நண்பராக பார்க்குறேன்னு சொன்னிச்சா, இல்லை பழகுனதா, இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. எதுவாக இருந்தாலும் கத்தியால் குத்துனது குற்றம் தானேங்க. உண்மைதான். என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அந்த பொண்ணே காதலிச்சுட்டு போகட்டுங்க, ஒரு சண்டை கூட அவங்க ரோட்டில் போட்டுட்டு போகட்டுங்க, அதுக்காக கத்தியால் குத்திட முடியுமா? நீங்க உங்களோட வந்திருப்பானா மேடம், குத்தி சாவுடுன்னு திட்டமிட்டு வந்து வராம எப்படி ஆயுதம் இருக்கும்? அந்த மீன் அந்த இதுக்கு பயன்படுத்துற இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றாங்க. அப்ப அந்த கருவியை அந்த நேரத்துல கையில எடுத்துட்டு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு? இப்ப திட்டம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு திட்டம் இல்லாம அந்த ஆயுதத்தோட கத்தியோட வர முடியாது, வந்திருக்க மாட்டான். மோட்டிவ் இல்லாம இந்த கொலை நடந்திருக்காது. அப்படி நடந்தாலும் உடனடியாக உயிர் போற அளவுக்கு குத்த மாட்டான். தெளிவா குத்திருக்கானா மேடம்? நீங்க அதையும் புரிஞ்சுக்கீங்க. ஒருத்தரை வந்துங்க ஒரே ஒரு குத்தி கொலை பண்றது அப்படிங்கிறது கூட ஒரு விதம் இருக்குல்ல. கோவத்துல குத்துனா, லேசா குத்துனா உயிர் பழப்பாங்க, உயிரே பிழைக்கலையே, செத்து போயிட்டு. என்ன மனநிலை வந்திருப்பான் மேடம்? போதையில வந்திருப்பானா இல்ல எப்படி, என்ன மனநிலை வந்திருப்பான்? இல்ல, அது போதை உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இயல்பான மனநிலை இல்லாம ஒரு போதை மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனால் அவன் யார், அவன் என்ன, அவன் வரலாறு, அவன் ஹிஸ்ட்ரி எதுவுமே நமக்கு தெரியாது. அவன் எப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவன், எத்தனை நாளாக இந்த பொண்ணு பின்னாடி சுற்றினா, இந்த விவரங்கள் எதுவுமே முழுமையாக இன்னும் வந்தடையலை. நான் எது சொல்கிறேன், எதுவாக இருந்தாலுமே ஒரு நடு ரோட்டில் கத்தியால் குத்துறதுக்கு தைரியம் வருதுன்னா இந்த ஆட்சியை நோக்கி தான் நான் கேள்வி வைப்பேன்.
இந்த ஆட்சி சரியில்லை, இவங்களுக்கு தைரியம் வந்துட்டு இந்த குற்றத்தை செஞ்சா நம்ம மாட்டிக்குவோம், நமக்கு எதிர்காலமே இருக்காது, நமக்கு அவ்வளவுதான் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுன்னா நிச்சயமா குற்றவாளி குற்றம் செய்ய மாட்டான், குற்றங்கள் குறையும். இங்க ஒரு கேஸுங்க 10 வருஷம் நடக்குது, 20 வருஷம் நடக்குது, விரைவு நீதிமன்றங்கள்னு சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும் தம்பி, நம்ம எத்தனை இடத்துல ஆர்ப்பாட்டம் போராட்டம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் வந்து ஆந்திராவில எல்லாம் வந்து 3 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள தீர்ப்பு வழங்கணும்னு சொல்றாங்க. இங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீங்க சைபர் கிரைம் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, பெண்கள் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுங்க, அங்க வழக்கே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கதறுங்க, நீங்க என்ன கேஸ்ட்ன்னு பார்ப்பாங்க, என்ன சாதின்னு பார்ப்பாங்க. அதுல குறிப்பா நிறைய பட்டியலின பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அவங்கள வந்து நீங்க சமூக நீதி அப்படின்னு சொல்றீங்க. அந்த சமூக நீதிங்கிற இடமே திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்மதமே கிடையாது. பயம் எல்லாம் போச்சுமா மேடம்? எப்படி மேடம்? சுத்தமா பயமே தொடர்ச்சியா வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப போன வாரம் தான் கோவை கல்லூரி மாணவி வழக்கை சந்திச்சான். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளி மாணவியோட வழக்கை சந்திக்கிறோம். அப்படிங்கும்போது பயம் எல்லாம் போச்சு. அப்படி குற்றவாளிகளுக்கு எது பண்ணாலும் வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே தம்பி, குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக திமுக எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த எழுதப்படாத வாக்குறுதியில அதுதான் முதன்மையான வாக்குறுதியா நான் பாக்குறேன். 500 லட்சம் வாக்குறுதியில எழுதின வாக்குறுதியிலேயே இவங்க கிட்ட ஒரு 10-20% கூட நிறைவேற்றலை. ஆனால் இதில் எழுதாமல் ஒன்று நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்லாம் பேசுகிறாருல்ல முதல்வர். அதில் நான் நினைக்கிறது வந்து சொல்லாததை செஞ்சது என்னென்னா, குற்றவாளிகளுக்கு முழு சுதந்திரம் இருக்கும், நீ போதைப் பொருள் கடத்துறியா நீ கடத்திக்க, உனக்கு மேடை போட்டு கொடுத்து உன் மேடையில் எங்கள் வீட்டில் உள்ளவங்களே உட்காந்துருப்பாங்க, நீ 2500 கோடிக்கு நீ போதைப் பொருள் கடத்துறியா பரவாயில்ல, அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம், நீ எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ திமுகவோட கொடியை மட்டும் கட்டிக்க, ஒரு அயலக அணியோ உள்நாட்டு அணியோ ஏதோ ஒரு பொறுப்பை வாங்கிக்க, நாங்கள் உனக்கு முழுசாக உனக்கு எல்லா ஆதரவும் கொடுத்துருவோம். இதை தானே பார்த்துட்ருக்கோம். ஞானசேகர் யார்? ஞானசேகர் வந்து திமுகவுக்கும் ஞானசேகருக்கும் தொடர்பு இல்லையா? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்த குற்றத்துக்கு. அப்போ அவனுக்கு என்ன தைரியம் இருந்திருக்கும்? திமுக இருக்குங்கிற தைரியத்தை தவிர வேற என்ன இருக்க முடியும்? வெளிப்படையாக ஒரு பெண்ணிடம் வந்து யாருக்கோ ஃபோனை போட்டு சாருன்னு சொல்லியிருக்கோம். அந்த சார் யாருன்னா எந்த பதிலும் கிடையாது. அதற்கான இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, அங்கே டவரே எடுக்கலை, அங்கே ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் இருந்ததுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ என்ன, ஒரு குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக என்ன வேணாலும் திமுக செய்துங்கிறதுக்கான ஆதாரத்தை சொல்கிறேன். நம்ம அரசியல் பேசலை, நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் திமுக எந்தெந்த இடத்துலெல்லாம் எப்படி குற்றவாளிக்கு உறுதுணையாக இருந்ததுங்கிறத எங்களாலெல்லாம் சொல்ல முடியும். நீங்க திமுகவை சார்ந்தவர்களோ அல்லது திமுக சப்போர்ட் பண்றவங்களோ இதெல்லாம் நடக்கல, இதெல்லாம் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் மரணம் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி மரக்காணத்துல கள்ளச்சாராயம் மரணம் நடந்திருக்கு. அப்போ ஒரு இடத்துல 19 பேருக்கு மரக்காணத்துல இறந்து போய் ஒரு 10 மாசத்துக்குள்ள அடுத்த இன்சிடென்ட் நடக்குது. அப்போ அந்த இடத்துலையே இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்களை வந்து நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு முழுவதுமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருந்தா அடுத்த 80 பேர் செத்து போகிறத தடுத்துருக்கலாம்ல. ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு என்ன, அங்கேயும் குற்றவாளிக்கு ஆதரவாக இருந்திருப்பீங்க, இங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருந்தவங்களுக்கும் நீங்கள் ஆதரவாக இருந்து மாமூல் வாங்கிக்கிட்டு ரொம்ப சிறப்பான முறையில் சட்டமன்றத்தில் வந்து அதிமுகவோட எம்எல்ஏ அவர் செந்தில் அவர்கள் நினைக்கிறேன், அவர் வந்து அங்கே தீர்மானமே நிறைவேற்றியிருக்காரு, இங்கே கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சிட்டு இருக்காங்க, இதன் மூலமாக உயிர் பலி ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சட்டமன்றத்தில் வந்து அவர் கோரிக்கை வச்சும் கூட அதை கூட கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் வந்து தடுக்காமல் இருந்திருக்கீங்கன்னா இந்த அரசு மக்களுக்கானதா மக்களுக்கானது இல்லையாங்கிறத அவங்க தான் சொல்லணும், முடிவெடுத்துக்கணும். மக்கள் தான் முடிவெடுக்கணும். குற்றத்தை அதிகப்படுத்துவதற்கும் குற்றவாளியை காப்பாற்றுவதற்கும் திமுக மாதிரி ஒரு கட்சியே கிடையாதுங்க. கண்டிப்பாக மேடம், தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி மேடம். நன்றி.